தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்குள் புகுந்து குண்டுமழை பொழிந்த நம் ராணுவம் பயங்கரவாதிகளின் முகாம்களை தகர்த்தது. 100 பயங்கரவாதிகளையும் கொன்று குவித்தது. இப்போது அதே பாணியில் வடகிழக்கு மாநிலங்களை அச்சுறுத்தும் பயங்கரவாதிகளை குறிவைத்து மியான்மர் நாட்டுக்குள் புகுந்து குண்டு வீசி அங்குள்ள பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் போட்டு தள்ளியதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்தியா மியான்மர் எல்லையில் உல்ஃபா-ஐ, நாகா போன்ற பல கிளர்ச்சி படைகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகின்றன. இதில் அசோம் ஐக்கிய விடுதலை முன்னணி எனப்படும் உல்ஃபா பயங்கரவாதிகள் முக்கியமானவர்கள். அசாமை சுதந்திரமான தனி நாடாக அறிவிக்க கோரி 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். 2011 முதல் 2013 காலகட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது உல்ஃபா பயங்கரவாத அமைப்பு 2ஆக உடைந்தது. ஒரு பிரிவினர் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் சமரசமடைந்தனர். ஆனால் பயங்கரவாதி பரேஷ் பருவா தலைமையிலான ஒரு பிரிவினர் அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்கவில்லை. உல்ஃபா என்ற அமைப்பை உல்ஃபா-ஐ என்று பெயர் மாற்றி தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தனர். மியான்மர் எல்லைக்குள் இருந்து கொண்டு இந்தியாவில் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் உல்ஃபா-ஐ பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து ஞாயிற்றுக்கிழமை நம் ராணுவம் குண்டுமழை பொழிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 150 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பயங்கரவாத அமைப்பு கூறியுள்ளது. இதுபற்றி உல்ஃபா-ஐ பயங்கரவாதிகள் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை. மியான்மர் எல்லையில் உள்ள எங்களின் பல முகாம்கள் மீது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இந்திய ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேல் மற்றும் பிரான்சிலிருந்து வாங்கி வரப்பட்ட ட்ரோன்களை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியது. முதல் ரவுண்ட் தாக்குதலில் எங்கள் மூத்த தலைவர் நயன் அசோம் கொல்லப்பட்டார். பின்னர் அவரது இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருந்த போது 2வது ரவுண்ட் தாக்குதல் நடந்தது. இந்த முறை ஏவுகணைகளை வீசி இந்தியா தாக்கியது. இதில் முக்கிய தளபதிகள் கணேஷ் அசோம், பிரதீப் அசோம் ஆகியோர் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் தாக்குதலில் மொத்தம் 19 பேர் கொல்லப்பட்டனர். ஏராளமானோர் காயமடைந்தனர் என்று உல்ஃபா-ஐ பயங்கரவாதிகளின் அறிக்கை சொல்கிறது. இந்த தாக்குதல் நாகாலாந்தின் லாங்வா, அருணாச்சல பிரதேசத்தின் பன்சாப் பாஸ் ஆகிய பகுதிகளை ஒட்டிய மியான்மர் எல்லைக்குள் நடந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தாக்குதலை இந்தியா நடத்தவில்லை என்று மத்திய கிழக்குக்கான ராணுவ செய்தி தொடர்பாளர் மகேந்திர ராவ் கூறியுள்ளார். அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் இதே தகவலை கூறியுள்ளார். அசாம் மண்ணிலிருந்து எந்த தாக்குதலும் நடத்தவில்லை. நம் ராணுவம் இதை செய்திருந்தால் நிச்சயம் அறிக்கை வெளியிடும். இதுவரை அப்படி எந்த தகவலும் இல்லை என்று அவர் சொன்னார். 2019ஆம் ஆண்டில் இந்தியா மியான்மர் எல்லையை ஒட்டிய பகுதிகளிலிருந்து செயல்படும் உல்ஃபா-ஐ, நாகா உள்ளிட்ட பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்தியாவும் மியான்மரும் சேர்ந்து ஆபரேஷன் சன்ரைஸ் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. இதுபற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியானது. ஆனால் இந்த முறை அப்படி எந்த அறிவிப்பும் இல்லை.